ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 2பி ஹீரோயிக்ஸோட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் கண்ணு முன்னாடியே 2 திருடனுங்க அவங்க ஃபேமிலியை கொண்டிருக்காங்க. இவன் தான் கடைசி இவனே முடிச்சு வாங்குறாங்க. பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குன்னு அவன் போகிறான். பார்த்தா எலக்ட்ரிசிட்டியாக வந்து அவனை அட்டாக் பண்ணுது. இப்போ அங்கே ஹீரோ வந்துட்டனால இவனு அவங்க அப்பா அம்மா பார்க்குறான். அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த ஹீரோ பேர் ஈசல். அவரு இப்போ அந்த சின்ன பையன் பக்கத்தில் வந்துட்டு உன் பேர் என்னப்பான்னு கேட்குறாரு. என் பேர் சாங்யூனுங்கிறான். அப்படியே 16 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. த கிரேட் ஹீரோ ஈசல் வந்து 34 வருஷம் அவரோட கரியர் இப்போ வரைக்கும் போயிருக்கு. அவரோட ஃபேஸ் யார்ட்டையுமே காட்டலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து வேற டைம்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த 4 எபிசோட் வந்து நைஸுங்கிற ஒரு ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அவன் வந்து டாப் 10th பொசிஷனை ரீச் பண்ணியிருப்பான். இப்போ அந்த டைம்ல எனக்கு பாஸ்ட்ல நடக்கிற இன்சிடென்ட் தான் இது. இப்போ அந்த சின்ன பையனும் வளர்ந்துட்டு அவனோட காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கான். ஃபோனில் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த வேலை நினச்சா அந்த வேலை நினச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. இவனும் எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான். நான் எனக்கு அவளை பார்க்க போறேன், நான் அவங்களை அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ இவனுக்கு க்ரஷ் இருக்கு அந்த பொண்ணை காட்டுறாங்க. இவன் அந்த பொண்ணுகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவளும் கேட்குற அந்த ஸ்கூல்ஸ்லாம் முடிச்சோன்னா அடுத்து என்ன பண்ண போற, உன்னோட ஃபியூச்சர் கோல்ஸ் வந்து எதுவுமே நீ ஃபில் பண்ணாமல் வச்சிருக்க அந்த ஸ்லிப்பில், இதை பாருங்கிறா. அவளும் என்னென்னமோ பேசுகிறா. இவன் இல்லை திருப்பி டாப்பிக்கில் வரணும்னு சொல்லிட்டு கையில் 2 டிக்கெட் வச்சிருக்கான். நம்ம இவ்வளோ நாள் ஒன்றா இந்த ஸ்கூல் டேஸ்லாம் கஷ்டப்பட்டு கடந்து வந்துட்டோங்கிறான். இவன் இந்த டிக்கெட்டை கொடுக்கறதுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கான். அவள் வந்து இல்லை உனக்கு எது கஷ்டமாக நடந்துச்சா சொல்லு, நான் இதை கேட்க இருக்கேங்கிறா. இல்லை நான் அது கேட்க வரல, நான் என்ன கேட்க வந்தேன்னா நீ கேட்கறான். அதுக்குள்ளே இன்னொருத்தவங்களும் வந்துடுறான். இப்போ அவன் வந்து இந்த பொண்ணுகிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அடுத்து இந்த காலேஜ் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டதுக்கு வேலைக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் இவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் வச்சிருக்காரா, அதனால ஓன் பிஸ்னஸ் எடுத்து பார்க்குறேங்கிறான் இவன். இந்த பொண்ணு கேட்குறா, நீ ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வந்து என்னன்னு சொல்லி கேட்குறா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன், இப்போ எனக்கு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆச்சு கிளம்பணும்னு சொல்கிறான். இது வீக்கெண்ட் தானடா, இப்போ கூட வேலை சரியான்னு கேட்குறா. ஆமாம் அதிக வேலை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நிறைய பேமெண்ட் கிடைக்குங்கிறான். இப்போ அங்கே மேனேஜர்கிட்ட பார்த்தா உனக்கு பேமெண்ட்லாம் ஒன்றுமே தர மாட்டேங்கிறாரு. அதாவது இந்த ஈசலோட 34th ஆனிவர்சரிக்காக சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு பேமெண்ட்லாம் கிடையாது, இவனை ஃப்ரீயாக போய் நடிச்சுட்டு வர சொல்கிறாங்க ஈசலா. இப்போ அங்கே இவன் வந்து ஈசலா நடிச்சுட்டு இருக்கான் சின்ன பிள்ளைங்களுக்கு. அங்கே ஒருத்தர் வில்லன் மாதிரி வந்து இவனை அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பின்னாடி வந்து ஒருத்தரும் இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது இந்த ஈசல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத. உங்களுக்கு அந்த ஷோ எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு அவனோட மேனேஜர் கேட்குறாரு. இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் எந்திரிச்சு நிற்கிறான். இதே நான் ஒரு ஜோக்கா, நான் வருஷம் அதை வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், இதே தான் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறான். இந்த சின்ன பையனும் அவங்களோட காஸ்டியூம்லாம் இவ்வளோ பழசாக இருக்குது, இது அவ்வளோ பழசாக இருக்குது, இந்த மூஸ்லாம் எப்போயோ பார்த்தது, இதே தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவ்வளோ கரெக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஏதோ சின்ன காம்படிஷன் மாதிரி போல இருக்குது. இப்போ அவரு இவனுக்கு வந்து ரேட்டிங்கை கம்மியாக கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ தான் அந்த சின்ன பையனும் இந்த ஈசல்கிட்ட பேச வரான். நீ ரொம்பலாம் ஒன்று பண்ண வேணாம், சின்ன சின்ன காசு மட்டும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணால் போகுது, இந்த மாதிரி லைட்னிங் எஃபெக்ட்ஸோடலாம் உன்னோட சூட்டை அப்கிரேட் பண்ணிக்கலாங்கிறான். சரி எங்கள் அக்கௌண்ட் அவன் கூட்டு போகிறான், நம்ம அடுத்த ஷோவில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறான். அவன் திருப்பி பார்த்தா இவனோட க்ரஷ் தான் அவனோட அக்கா. டக்குன்னு அவன் எடுத்து அவனோட ஹெல்மெட்டை போட்டுக்கிறான். ஹெல்மெட் ஒழுங்கா இல்லை திருப்பி போட்டிருக்கான். இப்போ அவன் வந்து இந்த ஈசல்கிட்ட பேசிட்டு இருக்கான், என் தம்பிக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஆனால் என் தம்பி அங்கேருந்து கத்துறான், இல்லை நானும் அதெல்லாம் சொல்லலைன்னு. சரி நான் வந்த விஷயத்த சொல்கிறேன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா தனியான்னு கேட்குறா. இப்போ என்னோட மேனேஜர்கிட்டே இவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்கிறத. அப்போ இது ஒரு டேட்டு தானே, நல்லா போய் என்ஜாய் பண்ணுறா, இதில் என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்குறான். அவனும் சொல்கிறான், நான் மாஸ்கோ போட்டிருந்தேன், அதனால அவளுக்கு வந்து ஈசலை தான் பிடிச்சிருக்கு, என்னையே பிடிக்கலங்கிறான். அந்த பொண்ணுகிட்ட போய் உண்மையை சொல்கிறான்னு சொல்லிட்டு இவர் மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் போடுறாரு. இங்கே பாரு இந்த ரெசார்ட்லேயே இந்த ஒரு சீட்டு தான் ரொம்ப ஸ்பெஷலானது, ஏன்னு தெரியுமா, அங்கே உட்காரங்க எல்லாருமே கப்புள்ஸ் ஆயிடுவாங்கங்கிறாரு. இந்த உலகத்தில் மக்கள் எல்லாத்தையும் நம்புற வரைக்கும் போதும், அந்த நம்புறது எல்லாமே உண்மையாகுங்கிறாரு. இப்போ அங்கே 2 பேர் வராங்க. இவனை தள்ளி விட்டுட்டு டேய் டெலிவரி பண்ணிட்டோம், எங்களுக்கான காசை கொடுறான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட இருந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமே கிடையாதுங்கிறாரு அவர். சரி நாங்களும் இப்போ போயிட்டோன்னா யாரை வச்சு நீ இந்த டெலிவரிலாம் பார்த்து பண்ணி கேட்குறாரு. ஏன் ஆள் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இவனை கை காட்டுறாரு. அவனுங்களும் வந்துட்டு பார்சல் கொடுத்துட்டு காஸ்டியூம் நல்லா இருக்கா, ஒரு நாள்லாம் ஹீரோவெல்லாம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. இவனும் அப்படியே அதை டெலிவரி பண்ணிட்டு இவனோட வீட்டுக்கு போகிறான். அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி இவனோட கேஜெட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இவனோட வாய்ஸ் ஓவரில் கண்டினியூ ஆகுது. என்னோட அப்பா அம்மா சின்ன வயசில் என்னை விட்டு இறந்து போயிட்டாங்க, அப்போலேருந்தே என்னோட ட்ரெஸ் வேல்யூ 0வாக தான் இருக்குது. அதனால என்னமோ தெரில, ஈசல் மாதிரி ஒரு ஹீரோ ஆகுறதுலாம் என்னால் இம்பாசிபிள். ஆனால் அந்த கனவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் விடமாட்டேன், கடைசி வரைக்கும் அந்த பாதைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறான். இப்போ அவளும் அடுத்த அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா, அதே சீட்டில் உட்காடுறா. இவன் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்கிறதுனால இவனும் எதுவுமே பேசாமல் சும்மா ஊன்ட்டு இருக்கான். அவளும் வந்து இந்த மாதிரி என் தம்பி ரொம்ப லோன்லியாக இருக்கான், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை, ஆனால் நேற்று உன் கூட பேசினப்போ பார்த்தேன் ரொம்ப ஜாலியாக இருந்தான், அதனால் அவன் கூட நீ ஃப்ரெண்டாக இருக்கியான்னு சொல்லி கேட்குறா. சும்மாலாம் வேணா, நான் அதுக்கு பதிலாக காசு தரேங்கிறா. அடுத்த சீனில் பார்த்தா அவன் இவனை முறைச்ச பார்த்து உட்காந்துட்டு இருக்கான். இவனும் கான்வர்சேஷனை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், அவன் கண்டுபிடிச்சிடறான். எங்கள் அக்கா தானே அவன்கிட்ட காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண சொன்னா, அவள்கிட்ட போய் சொல்லி இதெல்லாம் தேவையில்லைங்கிறான். இவனும் இவனோட புது அப்கிரேட்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அந்த சின்ன பையன்ட்ட. அவனு இது எல்லாமே ஓகே தான், பட் இருந்தாலும் முன்ன இருந்த அளவுக்கு இல்லைங்கிறான். நீ என்னதான் எதிர்பார்க்குறன்னு சொல்லி அவனு கேட்குறான். இது எல்லாமே ஒரு ஃபேக்கானது மாதிரி தான் இருக்குங்கிறான். ஆமாம் அட் த எண்ட் ஆஃப் த டே நல்லா ஈசல் மாதிரி ஆக்ட் தான் பண்ண சொல்லியிருக்காங்கிறான் இவனும். எனக்கு வந்து அந்த ஒரு வைப்பு செட் ஆகும்னு சொல்லி அந்த சின்ன பையனும் சொல்கிறான். உன்னை பார்க்குறப்ப நீ ஈசல் மாதிரியே இருக்க விரும்புகிறங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்கிறான். எப்படி எனக்கு ஒரு வைப்பு செட் ஆச்சு, அதாவது எங்கள் அக்கா மேலே உனக்கு க்ரஷ் இருக்குங்கிற அது மாதிரி தான் இதுங்கிறான்.
அவன் டப்புனு வாயை மூடிடுறான். இந்த வாண்டி எப்படி கண்டுபிடிச்சிச்சுன்னு சொல்லி அவனும் யோசிக்கிறான். நீ எங்கள் அக்காவை பார்த்து ஹெல்மெட்டை போட்டு போய் நான் கெஸ் பண்ணிட்டேங்கிறான். இப்போ இவங்க காலேஜில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டே இவன் ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்து கொஞ்ச நாள் போகுது. இவனும் இவனோட சூட்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறான். இப்போ அவங்க எல்லாருமே ஒரு கம்பெனிக்கு வந்திருக்காங்க. இங்கே ஈசல் மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வர இருக்கிறேன். உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை டிசைட் பண்ண போகிறது இந்த 3 ஜட்ஜஸான்னு சொல்லி காட்டுறாங்க. அங்கே இவனோட கிளாஸ்மேட் ஒருத்தன் இருக்கான். இப்போ அங்கே இருக்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முடியுது. 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஈசலாக இருக்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. இவன்ட்டு 0 ட்ரெஸ் வேல்யூ தான் இருக்கா, இவனை அப்படியே கழட்டி விட்டுருங்கிறாரு. இவ்வளோ தூரம் வந்தான் 3rd ப்ரைஸ் வரைக்கும். கடைசியில் இந்த இதில் அவனை எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்போ தோத்த ஈசல்ஸ் எல்லாருமே வெளில வராங்க. இவனை பார்க்க அந்த தம்பி அவங்க அக்கா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்கே அவனோட கிளாஸ்மேட் வந்துடுறான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறான். இவங்க 2 பேரும் ஒன்றா பார்த்தா இவனுக்கு அங்கே இருக்க பிடிக்கல. இவனும் அப்படியே போயிடுறான் எல்லாரோட சேர்ந்து. அந்த தம்பியால் இவனை கெஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த பக்கம் நமக்கு அந்த 2 டிரைவரை காட்டுறாங்க. நமக்கு இருந்த ஒரே ஜாப்பையும் விட்டுட்டோம், இப்போ வண்டியை இப்படி கோளாறு பண்ணுதுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் பணம் தரேன், ஒரு வேலையை முடிக்கணுங்கிறாரு. இதை பார்த்தா இவங்க 2 பேருக்கு செம்ம ஆச்சரியம். என்ன வேலைன்னு கேட்குறான். ஒருத்தர் கொல்லுங்கிறாரு. இப்போ அப்படியே இந்த பக்கம் காலேஜில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிளாஸ் முடிச்சு வெளில வரான். அப்போ அந்த பொண்ணை பார்க்குறான். இவனும் அந்த பொண்ணை விட்டு நான் வந்துடலான்னு பார்க்குறான். அந்த பொண்ணை இவனை கூப்பிட்றா. அடுத்த வாரம் ஒரு லக்கி சைன் ஈவெண்ட் இருக்குது, அதுக்கு நீ வேணா என் கூட வரியான்னு சொல்லி கேட்குறா. இவனுக்குலாம் ஒரே ஷாக்கு. ஏன்னா இவனும் அதே ஈவெண்ட்டுக்கு தான் 2 டிக்கெட்டை வச்சிருப்பான். இவன் இவளை கூப்பிட்றதா இருந்தான். கடைசியில் பார்த்தா இவளே இவனை கூப்பிட்றா. அப்புறம் தான் அவன் சொல்கிறா இவனோட அந்த இன்னொரு ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்காங்கிறத. அவன் இதில் இன்வால்வ் ஆயிருக்கானோன்னே இவனுக்கு அதை பிடிக்கவே இல்லை நான் அந்த மாதிரி ஷோஸ்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வந்துடுறான். நம்ம பண்ணது கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டு ஓரத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சின்ன பையனும் வரான். நான் உனக்காக அங்கே வெயிட் பண்ணேன், உன்னை நான் பார்க்கவே இல்லைங்கிறான். அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டோட கடைசி ஆனிவர்சரி இன்னைக்கு தான், நீ அதை போய் பார்க்க போறியான்னு கேட்குறான். அதை பார்த்து என்ன மாறப்போகுது, என்ன பண்ணாலும் அதுக்கு அர்த்தமே இல்லைங்கிறான். நான் கூட நினச்சேன் நீ ஏதோ ஹீரோ மாதிரி இருப்பேன்னு நினச்சேன், நீ அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனும் போகிறான். நீ எப்போ என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்போயே நம்மளோட ப்ராமிஸ்லாம் பிரேக் ஆயிடுச்சு, நான் அப்போ எங்கள் அக்காட்ட சொல்கிறேன் நீ யாருங்கதான்னு சொல்லிட்டு போகிறான். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இவனுக்கு பின்னாடியே போகிறான். அப்போ அந்த டிரைவர் இவங்க 2 பேரும் அடிச்சு அந்த தம்பியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இவனு வேறு வழி இல்லாமல் இருக்க சைக்கிள் எடுத்துகிட்டு இவங்களை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் அந்த ஈவெண்ட்டோட செரமனியை காட்டுறாங்க. இவங்க ஈஸியாக சூஸ் பண்ண கேண்டிடேட்டை காட்டுறாங்க. அப்படியே சைட் பை சைட் நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனை காப்பாற்றுறதையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனை தூக்கிட்டு ஓட ட்ரை பண்ணுறான். அவனை ஒரு ராடால் அடிச்சிடுறாங்க. அந்த பக்கம் ஈசல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்னதான் இவ்வளோ ஈசல்ஸ் இருந்தாலும் ஐடியாலஜி ஒத்து போகிற ஒரே ஈசலாக என்னையே தான் சூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்ட்டையும் அடி வாங்கிட்டு இருக்கான். இவனால் எதுவுமே சமாளிக்க முடியல. இவனோட கீர்ஸ் எல்லாமே உடஞ்சி போகுது. போட்டு அடித்ததில் இவனுக்கு தலையிலேருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கம் அவனோட ஸ்பீச் கண்டினியூ ஆகுது. 34 வருஷமா ஈஸலாக இருந்து ஏன் என் ஃபேஸ் யார்ட்டையுமே காட்டலன்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. நீ இப்போ ஹீரோவாக இருக்குன்னு நினச்சா அங்கேயே போன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இவனை அடிக்கிறாங்க. இப்போ அப்படியே சின்ன வயசில் காட்டுறாங்க. இவன் கிளாஸ்மேட்டு இவனை புள்ளி பண்ணியிருப்பாங்க. நீலாம் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறா, ஒரு ட்ரெஸ் வேல்யூ 1 கூட இல்லை உன்ட்டுன்னு சொல்லிட்டு. அந்த ஈசல் சொல்கிறான், என்னோட ஃபேஸை ரிவீல் பண்ணுறது மூலயமா என் கூட எனக்கு பிடிச்சவங்களை இழந்துருவேணுங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்கிறான். என் ஃபேஸ் இந்த உலகத்துக்கு காட்ட எனக்கு நிறையா சான்ஸ் கிடச்சிது. ஆனால் ஜஸ்ட் இந்த ஃபேஸை காட்டுறதுனால இந்த உலகத்திட்ட இருந்து நான் எதையும் மாற்ற போகிறதில்ல. அந்த ஈசல்ங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை மக்களான நீங்கள் என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கிற ஒருத்தன் ஈசல் இல்லை. எங்கே தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்குற நீங்கள் எல்லாருமே ஒரு ஈசல் தான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட டிவைஸில் இருக்க எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி அவங்கள ஷாக் அடிக்கிறான். இப்போ அவன் அடி வாங்குற அங்கே இருக்கவங்க பார்த்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருந்திருக்க சின்ன பையன் ஒரு நாள் முடியும் ஈசல்னு சொல்லிட்டு நம்புகிறான். அவனால் இவனுக்கு ஒரு முதல் ட்ரெஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. அந்த பவர்னால இவன் அந்த அடியை தடுத்துட்டான். அந்த ஒரு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு பின்னாடி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனுக்கு கிடச்ச கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி வச்சு அந்த டிரைவர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கையில் அந்த ஒரு ட்ரெஸ் வேல்யூ ஏறி இருக்கு. அதை பார்த்து இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அந்த சின்ன பையனை அழுதுகிட்டே வந்து இவனை கட்டி பிடிச்சிக்கிறான். நீ இது வரைக்கும் பண்ண எல்லா பர்ஃபார்மன்ஸ்லையும் இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஈசல்னு சொல்லி அழுகுறான். இப்போ அங்கே போலீஸ் சைரன் சவுண்ட்லாம் கேட்குது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அக்கா கிட்டே கொண்டு போய் அவனை ஒப்படைச்சிட்றான். நீ ரொம்ப அடிபட்டுருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. இல்லை வேணான்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். என் தம்பியோட உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றிங்கிறா. வெயிட் பண்ணுங்கங்கிறா. ஆனால் என் பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் நில்லுங்கங்கிறா. உன்னை இன்னும் எப்படி எனக்கு கூப்பிடணும்னு தெரிலன்னு சொல்லி கேட்குறா. இவனு என்னோட மாஸ்கை கழட்டுறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பிஸ்னஸ் மேனோட பையன் வந்துடுறான். இவனை பார்த்தோன்னே ஹீரோக்கு அங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. இவன் கிளம்புறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி யாங்சாங், நான் இங்கே ஒன்றை பக்கம் தான் வந்தேன்னு சொல்கிறான் அவனும். இதை கேட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு. அவனும் அப்படியே திரும்பி பார்க்குறான். இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் வாய்ஸில் இல்லை இந்த சேனல் எதுவும் மாற்றணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் கைஸ், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.